ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அபவுட் அஸ் பேஜ். இப்போ வந்து நம்ம அபவுட் அஸ் பேஜ் வந்து ரெடி பண்ணணும். ஏற்கனவே வந்து ஹோம் பேஜ் முடிச்சிருப்போம். இப்போ அடுத்து அபவுட் அஸ் பேஜ் ஆன்ல தாம்மா இருக்கு. ஸோ அபவுட் அஸ் அரிசி இங்கே இருக்கு அபவுட் அஸ். இப்போ இண்டெக்ஸ், அதாவது ஹோம் பேஜ்ல இருந்து நாபார் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நாபார் ஓல்டு செக்ஷன். ஃபர்ஸ்ட் நாபார் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். எஸ். அபவுட் அஸ் இது பண்ணி வால்யூம் கம்மி பண்ணிக்கோமா. இதில் இருக்கிற சிஎஸ்எஸ் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஞாபகத்துக்கு ஃபுல்லாக வேணும் நம்மளுக்கு. இப்போ ஸோ நான் வேணும் நான் கண்டெய்னர். ஓகே, இது வரைக்கும் யாரிஸ்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் சப்போர்ட். ஓகே, அபவுட்டில் அபவுட் பேஜ் போய் பார்ப்போம். நானும் பேஜ் எதுவும் லிங்க் பண்ண கிடையிலையா. சூப்பர், அதுக்குள்ளே நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பார்ட். அபவுட்டுக்கு வந்து HTML ஸ்லாஷ் அபவுட். இதுக்கு இதோட இண்டெக்ஸோட இது கொடுக்கணும். engineers. அந்த இதுக்குள்ள இருக்கு HTML. என்னம்மா? இல்லைம்மா, ஆன்ல தான் இருக்கு. HTML குள்ள ப்ராஜெக்ட் HTML. ஓகே, அபவுட். அபவுட் வந்துருச்சு. இப்போ அபவுட்ல இருக்க சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணணும். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல வந்து சிஎஸ்எஸ் குள்ள அபவுட். ஓகே, பக்கா இதில் இருக்கிற இமேஜ் இப்போ லிங்க் பண்ணணும். காப்பி பார்ட். எங்கே இருக்கு இமேஜ் லாக் இமேஜ் சோர்ஸ். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து நாபார் வந்துடுச்சு. அந்த நாபார் ஓகே. ஹோம் பேஜ் இருக்காது. அபவுட் பக்கா. இப்போ அடுத்து அபவுட்டில் வேறு என்ன வேணும். சைடில் வந்து லோகோ, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேராகிராஃப் இது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை மொபைல் கம்பேட்டபிலிட்டியாக மாற்றும் போது கீழே வரணும். அதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் வி கேன் கோ வித் கிரிட். இதோட ஹெட்டரில் ஒரு div with ஹெட் கிளாஸ். ஓகே, உள்ள ஹெட் கிளாஸில் ரெண்டு இருக்குது. ஓகே, div டாட் லெஃப்ட், அடுத்து div டாட் ரைட்.
ரெண்டு இருக்கு. இப்போ இந்த div dot leftல என்ன இருக்கு, ஒரு h1 ஒரு para tag h1 then para. இங்க வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் என்ன ஐடியால இருக்கேன்னா, இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு டிவும் அதுக்குள்ள இருக்கிறது ஒரு டிவும் கொடுக்கலான்ற ஐடியால இருக்கேன். லைக் ரைட்டா உள்ள வந்து ஒரு ரெண்டு டிவ் இன்ட்டு டூ, ஒன்னுல வந்து இமேஜ் இருக்க போகுது. ஓகேவா? இந்த இமேஜ் வந்து எந்த இமேஜ்னா இந்த சோர்ஸ், இந்த லோகோ இருக்க போகுது. அதுக்கடுத்து இதோட இது டிப்புக்குள்ள இருக்கிறது, இது வந்து கிளாஸ் ஐஎம் இமேஜ். அதுக்கடுத்து இது வந்து கிளாஸ் ஐஎம் பேக், இமேஜுக்கு பேக்ல இருக்க போற ஒரு இது. எது சொல்ல வரேன்னா, இங்க பிளாக் கலர்ல இருக்கிற ஷேட், அதை சொல்றேன் நான். h1 டேக்ல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். தென் para டேக்ல இருக்கிறதையும் காப்பி பண்ணிக்கலாம். கரெக்டாக எங்க பிரேக் வருதுன்னு பார்த்து டிஜிட்டல் பிரேக், தென் திருப்பி இங்க ஒரு டிஜிட்டல் ரிசல்ட் டிரைவர். அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்ட். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ பார்க்கலாம். ஓகே, எல்லாம் வந்துருச்சு. இப்போ இதோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இங்கே சேஞ்ச் பண்ணலாம். கோட் ரீடபிலிட்டி பண்ணலாம். ஓகே ஃபைன். பக்கா பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல தான் இதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்க போகுது. இதோட இதுனா ஹெடர், இதில் வந்து கிளாஸ் டாட் ஹெட் டிஸ்பிளே கிரிட் டெம்ப்ளேட் காலம் 1FR ஸ்பேஸ் 1FR. பேசிக்காக ரெண்டு தான் இருக்க போகுது. ஓகே பக்கா ரெண்டு இங்கே வந்துடுச்சு. இப்போ இதுக்கான மார்ஜின் லெஃப்ட் செட் பண்ணிப்போம். ஓகே கிரிட் தெரியுதா? ரெண்டு கிரிட் இருக்கு. இப்போ இதுக்கான மார்ஜின் டாப், அதுக்கப்புறம் மார்ஜின் லெஃப்ட்டையும் ரைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். மார்ஜின் டாப் தென் மார்ஜின் லெஃப்ட். ஓகே மார்ஜின் டாப் வந்து ஒரு 3 ரேம் கொடுப்போம். 5 ரேம் என்னம்மா 6 ரேம். ஓகே இப்போ இது ஓகே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது இதை மட்டும் நம்ம சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். மற்றபடி வேற என்ன, மார்ஜின் லெஃப்ட் ஒரு 3 ரேம் கொடுப்போம். 2 மார்ஜின் ரைட் 2 ரேம். ஓகே ஓகே மார்ஜின் ரைட் 2 வந்துருச்சு, மார்ஜின் லெஃப்ட் 2 வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிறத வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். இப்போ அதோட இதுனா லெஃப்ட் கிளாஸ் லெஃப்ட்
அதாவது டாட் ஹெட்டுக்குள்ள இருக்கிற டாட் லெஃப்ட். இதோட டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, அப்புறம் மார்ஜின் டாப் ஒரு 50% கொடுப்போம். 30%, 35. ஓகே, பக்கா. இப்போ அடுத்து இதோட இமேஜ் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வந்துருச்சா? நம்மளுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட், அதாவது பேராகிராஃப் டெக்ஸ்ட் மட்டும் சென்டர் இருக்கக்கூடாது. பேராகிராஃப் டெக்ஸ்ட் இதில் எப்படி இருக்கு, எல்லாம் வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து லெஃப்ட்ல இருக்கு. இப்போ அதை மட்டும் நாம டார்கெட் பண்ணி மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், டாட்ல உள்ள இருக்கிற பேரா டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் வந்துருச்சா? இதுக்கு மார்ஜின் கொடுப்போம். மார்ஜின் லெஃப்ட் 10%. ஓகே, பக்கா வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ அடுத்து இமேஜ் டார்கெட் பண்ணுவோம். மீதி இதோட சைஸிங் அப்புறமேட்டு பார்க்கலாம். இமேஜ் நம்ம டார்கெட் பண்ணுவோம். இப்போ இமேஜ் டார்கெட் பண்ணால் அது எங்கே இருக்கு, ரைட் டிவிஷனில் இருக்கு. ரைட் யூஹெச்டி ரைட், அதுக்குள்ள இருக்கிற ஐஎம் கிளாஸ். ஓகேவா? இதுக்கு பார்டர் ரேடியஸ் 50%. பார்டர் ரேடியஸ் 50% வந்திருக்கும். அதை நான் உங்களுக்கு இப்போ கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்க. பார்டர் ப்ளூ கலர் கொடுப்போம். சாலிட் 16. சரிதா? 50%. இப்போ சர்க்கிள் இருக்கு. அடுத்து இதோட வித் அண்ட் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். வித் அண்ட் ஹைட், வித் வந்து ஒரு 10 rem வச்சுப்போம். ஹைட் ஒரு 10 rem. இந்த சைஸ் வந்துருச்சா? ஐ திங்க் 15 rem வச்சுப்போம். ஓகே, பக்கா. இது மட்டும் இல்லாமல் சூப்பர் சார்ஜ் இல்லை, நான் இந்த சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, சார்ஜர் கனெக்டட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ரைட் அந்த டிவிஷனுக்கு மட்டும் இல்லாமல் இருக்கிற இமேஜ்க்கும் வரணும். அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், இமேஜ் கிளாஸும் சேர்த்து இதோட கால் பண்ண போகிறோம். கால் பண்ணால் நம்மளுக்கு இமேஜுக்கும் சேர்த்து கிடச்சிரும். ஸோ ஒரு டாட் ரைட் டாட் ரைட்குள்ளே இருக்கிற இமேஜ். சூப்பர், கமாண்ட் மட்டும் கிடச்சிருச்சா இப்போ நம்மளுக்கு? ஓகே, பக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து சென்டருக்கு கொண்டு வரேன். மார்ஜின் ரிக்யூஸ் பண்ணி சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்று இருக்கு. இதோ இந்த டிவிஷன். அது என்னது, டாட் ரைட், அதுக்குள்ள டாட் பேக், அதாவது இமேஜ் பேக். இதோட வித்தை இப்போதைக்கு நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வித் அண்ட் ஹைட் வந்து 20 rem அண்ட் 20 rem கொடுக்குறேன். பட் ஆக்சுவலாக நம்ம வந்து
15 தான் கொடுக்கணும். நான் இப்போ 20 கொடுக்குறேன்னா 20 கொடுத்தா நம்மளுக்கு வந்து இப்போ விசிபிளாக தெரியும். பார்டர் ரேடியஸ் 50%. இப்போ நான் இதுக்கு கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் பிளாக். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா? கீழே போதா? இதுக்கு மார்ஜின் டாப் மைனஸ் என்ற ஓகே. வெறும் இமேஜ். இதுக்கான பேக்ரவுண்ட் என்னன்னா, பேக்ரவுண்ட் வந்து இது இருக்க போகுது. அது என்னது? BG2. ஓகேவா? ஆக்சுவலா இதோட இது என்னது? 15 ஓகே. இப்போ இதோட இது டாப்பை நம்ம வந்து மூவ் பண்ணோம். மார்ஜின் டாப் வந்து 8 வைப்போம். ரன் 3 ரன். ஓகே, 3 ரன். அடுத்து இப்போ மார்ஜின் லெஃப்ட் இது ஒரு 3 ரன் கொடுக்கும் சாம்பிளுக்கு. இப்போதைக்கு 3 ரன் ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 ரன் இல்லை, பாயிண்ட்ல தான் கொடுக்கணும். அப்போ நம்ம 0.5 ரன். ஓகே, மார்ஜின் டாப்பு 1.5 ரன். ஓகே, பக்கா. இப்போ ஒவ்வொரு டைம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இது தேவையில்ல. பக்கா அடிச்சா இப்போ இதை வந்து சென்டர் எடுத்துட்டு வரணும். How can we do that? இது ரெண்டுத்துக்கும் மார்ஜின் டாப் மார்ஜின் லெஃப்ட் கொடுத்தா நம்மளுக்கு சென்டர் வருமா? வந்து இதுக்கு என்ன தரணும்? மைனஸில் தரணும். இப்போ இங்கே 8 இது பண்ணால் 10 8 மாற்றினா இந்த 2 ஆட் பண்ணணும். இப்போ இருக்கா? அப்போ வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். என்ன பண்ணணும்? இங்கே 2 கொடுக்கணும், இங்கே 12 கொடுக்கணும். ஓகே, பக்கா. அடுத்து மார்ஜின் லெஃப்ட் 5 கொடுத்துருக்கேன்னா இதுக்கு மார்ஜின் லெஃப்ட் ஒன்று நம்ம டிக்ளேர் பண்ணலையா? மார்ஜின் லெஃப்ட் இப்போ இது 0ல் இருக்குது. அதாவது இப்போ நான் இங்கே 1.5ன்னு மாற்றினேன்னா இங்கே நான் வந்து 1 ரன் கொடுக்கணும். சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. 1.5. ஓகே, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ரெண்டுத்தோட மார்ஜின் லெஃப்ட் ஈக்குவலாக இருந்தால் இது கம்மி பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, பேசிக்காக இப்படி இருக்கா. இப்போ 0.5 அப்போ இங்கே 2 rem கொடுக்கும்போது, அதாவது இங்கே கொடுக்கறதோட 0.5 rem எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் நம்ம, அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே 3.5, அதாவது 1.5 இருந்து 3.5 கொடுத்துருக்கேன்னா, அப்படின்னா இங்கே இன்னும் 2 rem எக்ஸ்ட்ரா பண்ணணும், அதாவது இங்கே 4 கொடுக்கணும். ஃபோர், 8, 5, 6, கரெக்டாக இருக்கா? இல்லை, இன்னும் டாப் நம்ம கொடுக்கணும், மார்ஜின் லெஃப்ட் இன்னும் கொடுக்கணும். 6 இல்லாமல் 8 கொடுப்போம். 10, இங்கே 3.5 இல்லாமல் 5.5 கொடுப்போம். இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணணும், அப்போ 15 கொடுப்போம். இது ஒரு 8.5 கொடுத்துருக்கோம். 7.5, 8, ரெண்டும் சேமாக தானே இருக்கு. ஓகே, இந்த டெக்ஸ்ட் லைன் இங்கே வரணும் மேலே, அதாவது இதுக்கான மார்ஜின் டாப், லெஃப்டோட மார்ஜின் டாப் 25%. ஓகே, இதோட மார்ஜின் லெஃப்ட் 30%. 20. ஓகே, இதோட ஃபாண்ட் சைஸ், ஒரு 0.5 rem கொடுப்போம். மேலே இருக்கிற ஹெட்டிங்கோட பாயிண்ட் டாட் உள்ள இருக்கிற h1, இதோட ஃபாண்ட் சைஸ் 5 rem. ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு. இது வேணாம், இந்த செகண்ட் லைனில் வருது, தான் இப்போ பிரச்சனை. வேறு வழி இல்லை. 1.5, 0.5. ஓகே, அப்போ திருப்பி இதோட மார்ஜின் லெஃப்ட் தான் கொடுத்து திருப்பி மேலே வைக்கணும். இப்போ இதுக்கு மார்ஜின் டாப் 15% பக்கா. இதோட மார்ஜின் லெஃப்ட் அதான் பார்த்து பார்த்து மார்ஜின் லெஃப்ட்டை கொண்டு வரணும். திருப்பி ஒரு ஹீட் அடிக்கலாம். 15 to 10.
பக்கா. இப்போ ரெண்டுத்துக்கும் மார்ஜின் டாப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபோர்னா இந்த 10. ஓகே. இதுக்கு பேராகிராஃபோட மார்ஜின் டாப் ஒரு 2 வச்சுப்போம். ஸ்பெஷல் இதுக்கு டெக்ஸ்டர் அண்ட் சென்டர் இதுதான் நல்லா இருக்கும். How does the home page look like? நம்ம இதுல எந்த பெரிய பேராகிராஃபும் கொடுக்கல, அதனால நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. டெக்ஸ்டர் அண்ட் ஜஸ்டிஃபை கொடுத்தேன். Content center. ஓகே. இப்போ வேற என்ன இருக்கு இதுல? கீழே அடுத்து mutex.io வந்து த்ரெட்டில் இருக்கு. ஸோ here is the io.io dot ஓகே. இங்க இருக்கிற டாட் லெஃப்ட்ல இருக்கிற ஸ்பேன் கலர் வந்து ரெட். ஓகே. டாட் ஐஓ வந்துருச்சு. அடுத்து கீழே வந்து ஆர்மிஷன் பேஜ். ஓகே. அங்க வந்து ஒரு பட்டன் இருக்கா? ஓகே. ஆர்மிஷன் div dot MISS. ஓகே. அதுக்குள்ள என்னென்ன இருக்கு? ஒரு பட்டன், ஒரு ஹெட் டேக், ஒரு பேராகிராஃப் டேக், அதுக்கடுத்து ஒரு பட்டன். ஓகே. ஒரு h1, ஒரு பேரா, தென் ஒரு, அதாவது ஆங்கருக்குள்ள பட்டன், ஏக்குள்ள ஒரு பட்டன். ஓகே. இதுதான் h1, தென் பேரா. அந்த பட்டன்ல என்ன இருக்கு? அது ஒரு ப்ரீவியஸ் பட்டன் என்ன டாக், என்ன ஆங்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆங்கருக்குள்ள h2. ஓகே. தென் h2 பார்ப்போமா? கிடைச்சிருச்சு. ஆர்மிஷன் யூட்ரக்ஸ். இப்போ வந்து
மிஷின் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்னது டாட் மிஷின். இதோட பேக்ரவுண்ட் என்ன? பேக்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் வந்து BG2. அதுக்கப்புறம் கலர் ஒயிட். ஓகே, இதெல்லாம் தான் இப்போதைக்கு இதில். ஓகே, வந்துடுச்சு. இந்த மார்ஷின் டாப் கொடுத்துருக்கோம். மார்ஷின் டாப் ஒரு 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 6 ஓகே நினைக்கிறேன். அடுத்து இதோட டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அதுக்கப்புறம் இப்போ இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். டாட் மிஷின்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் பேராடாக்கு மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் ரைட் கொடுத்துப்போம். மார்ஜின் லெஃப்ட் தென் மார்ஜின் ரைட். மார்ஜின் லெஃப்ட் ஒரு 15%, மார்ஜின் ரைட் ஒரு 15%. ஓகே ஐ கெஸ். ஓகே, இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் 1.5 rem. 1.5 rem. இப்போ இதில் இருக்கிற டாட் மிஷின் உள்ள இருக்கிற H1 இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஃபாண்ட் சைஸ் என்ன? ஒரு 4 rem. ஓகே, மார்ஷின் டாப் 4 rem. இல்லை மார்ஷின் டாப். ஓகே, இது இது வந்து 100% height, 50 view height. ஓகேவா? இப்போ மார்ஷின் டாப் 4 rem. இது சொல்லிடுறது. சரி, அப்போ நம்ம வேற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள பேடிங் டாப்போட பேடிங் டாப் வந்து ஒரு 4 rem. ஓகே, வந்துடுச்சு. இப்போ இதுக்கு பேராகிராஃப்க்கு மார்ஷின் டாப் வந்து 2 rem கொடுப்போம். இதோட பேராகிராஃபோட டிரான்ஸ்பரன்சி, அதாவது ஒப்பாசிட்டி 60% இருக்கட்டும். 70.
இப்போ வந்து இதுக்கான மார்ஜின் பாட்டம் ஒரு 2 ஓகே. பட்டனுக்கு மார்ஜின் கிடச்சிருச்சு, இதுக்கு நமக்கு மார்ஜின் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம பட்டனில் டார்கெட் பண்ணுவோம், பட்டனை ஃபோக்கஸ் பண்ணுவோம். டாட் மிஷின் அதுக்குள்ளே இருக்க பட்டன், இதுக்கான பட்டனோட பேக்ரவுண்ட் என்னது, பேக்ரவுண்ட் ஒயிட்டு, அதோட கலர் வந்து BG2. அப்போ கலர் இஸ் BG2, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட். ஓடாடே வித் தென் ஹைட். ஸோ வித் பார்த்தீங்கன்னா 6 run. இப்போ 10 run கொடுக்கலாம், 10 run அதிகமாக இருக்குன்னு நினைச்சேன். ஓகேவா? ஹைட் 3 run. ஓகே. நோட்டீஸ் பண்ணா தெரியும், இது ரெண்டு இது வந்து பார்டர் பேஸ் கொடுத்து இதாக இருக்கு. ஸோ அது நம்ம பண்ணலாம். நான் வந்துருச்சா? 10 run அதிகமாக இருக்கு. கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ 5. ஓகே, 1 அடுத்து ஜாயினர் கம்யூனிட்டி. இந்த பேஜ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. ஜாயினர் கம்யூனிட்டி. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா, சான்ஸ் இல்லடா. ஜாயினர் கம்யூனிட்டி. இப்போ அடுத்து இது கீழே ஜாயினர் கம்யூனிட்டின்னு வருமா? அப்போ அதுக்கு வந்து கம்யூனிட்டி div.com. அதுக்குள்ள வந்து ஒரு h1 ஒரு பாறை, அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டி அது இப்போ ஆட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அது வந்து நான் ஐகான்ஸ் எடுத்துட்டு லிங்க்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ
அங்கே வந்து ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. கான்டாக்டர்ஸ் போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து H1 ஒரு பேரா, H1 ஒரு பேரா, H1 அதுக்கடுத்து பேரா. யார் வந்து இங்கே ஸ்பான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பான் வந்து யூனிவர்சல் ஸ்பான் மாற்றணும். ஏன்னா இங்கேயும் ஐஓ வந்துருச்சு. மா பார்த்தீங்கன்னா இதுக்கு மார்ஜின் லெஃப்ட் அண்ட் மார்ஜின் டாப் கொடுக்கணும். இதில் அது டாட் காம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் மார்ஜின் டாப் ஸ்டூடெண்ட் உள்ள இருக்கிற .com இருக்கிற H1 தென் .com இருக்கிற பேராடாக். ஓகே, H1ஓட ஃபாண்ட் சைஸ் அடுத்து இதுக்குள்ள இருக்கிற ஃபாண்ட் சைஸ் வந்து 1.5. ஓகே, இதோட டெக்ஸ்ட் அலைன் வந்து லெஃப்ட். ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகிட்டுதா 44. ஓகே, பார்த்தீங்கன்னா இதோட மார்ஜின் லெஃப்ட் கொடுத்து நம்ம இதை சென்டர் ஆக்கிப்போம். மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, மார்ஜின் டாப் எவ்வளோ கொடுக்கலாம்? 2 rem. தென் மார்ஜின் லெஃப்ட் 10 rem. பர்சன்ட்ல கொடுப்போம் 20%.
இதோட ஃபாண்ட் சைஸ் ஒன்றும் கம்மி பண்ணிடுவோம். H1 28. இதோட ஹைட் வந்து 60 வியூ ஹைட் வச்சுப்போம். 80. ஓகே. இதில் வந்து 5 வந்துடும். அதாவது இந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்துடும். அதுக்கு கீழே வந்து ஃபுட்டர் வந்து திருப்பி நம்ம இண்டெக்ஸ்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். இப்போ ஸ்டைல் இப்போ ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த ஞாபகம் ஒர்க் ஆகல. அதுக்கான லிங்க்கையும் ஆட் பண்ணிட்டோம் சேர்த்து. ஞாபகம் இது வந்து காப்பி ப்ராஜெக்ட். ஓகே இதெல்லாம் தான் இப்போதைக்கு முடிச்சிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் பேஜ் முடிச்சாச்சு. அபவுட் பேஜ் முடிச்சிருக்கு. ஓகே இதில் இன்னொன்று ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எந்த பேஜில் இருக்கோன்னே தெரியல பார்த்தீங்களா. நம்மளுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு இது வேணும், டினோட் பண்ணுற மாதிரி ஏதாவது வேணும். எந்த பேஜில் இருக்கோன்ட்டு டினோட் பண்ணுற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணுவோம், அங்கே வந்து ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஓகே இப்போ ஸ்பேன் இருக்கிறது தெரியுதுங்களா. இதுக்கான கிளாஸ் வந்து சும்மா டாட் மெனு டாட் சும்மா வந்து என்னன்னா பிளாக். ஓகே வந்துருச்சா. இதே மாதிரி ஸ்பேனை வச்சு இங்கே ஒன்று கிரியேட் பண்ணுவேன். அதாவது ஹோம் பேஜில் வேர் இஸ் ஹோம் இது ஸ்பேன். இப்போ எதுக்கு கிளாஸ் சும்மா ஸ்டைல் டாட் nav menu டாட் கலர் வந்து பிளாக். ஓப்பன். ஓகே ஓகே இப்போ தெரியுது நம்ம எந்த இதில் இருக்கோன்ட்டு. ஓகே மக்களே, இது வரைக்கும் நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இருக்கிறது அப்படியே நான் முடிக்கணும். முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே டாடா.